27/3/88 1:52 PM. சிவரஞ்சனி சுங்காய்பத்தனி அப்கமிங் சுக்கிரதசை எப்படி இருக்கு? அப்கமிங் சுக்கிரதசை எப்படி இருக்கு? வாழ்க்கையில நிறைய அடிபட்டுட்டேன். லாஸ் எவ்ரிதிங். டோன்ட் நோ ஹவ் டு ரீஸ்டார்ட்டா? கோச்சார சனி பகவான் எதுவும் எட்டி பார்த்தாரா? பா ஜோசியம்னா ஜோசியங்க அப்படியே சொல்லி நீங்கள் கேட்கும் போதே உங்கள் கேள்வி எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். அப்படியே விரக்தி ஆகிட்டேங்க. கோச்சார சனி பகவான் இப்போ தான் அடிச்சு கடிச்சு ஓஞ்சிருக்கிறாரு. லக்னம் வேற கடுமையான பாபத்துவம். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. லக்னம் கடுமையான பாபத்துவம் தான். நீங்கள் கோபக்காரங்க தான், அவசரமான ஒருத்தர் தான். ஆனால் இந்த இடத்துல லக்னாதிபதி சந்திர அதியோகத்திலையும், இந்த இடத்துல லேசான கிரகண அமைப்பினாலும் கூட, இந்த இடத்துல லக்னாதிபதி சந்திர அதியோகத்திலையும் சனி குருவின் பார்வையிலையும் இருக்கக்கூடிய அட்டகாசமான அமைப்பு. சரி, ஏன் விரக்தி ஆனீங்க? கேது தசை வந்ததா? கேது யார் வீட்டில் இருக்காரு? கேது அப்படியே இருக்கிற வீட்டு பலனை செய்வார். 3ஆம் வீட்டினுடைய அமைப்புகளில் கிட்டத்தட்ட குருவின் பார்வையில். கேதுக்கு வேற எங்கே சூரியன்? வீடு கொடுத்த சூரியன் 10ஆம் இடத்துல இருக்காரு. ஆமாம், கேது தசை உங்களுக்கு ஒரு மாதிரியான விரக்தி நிலையை கொடுத்தது. ஆமாம், ஏன்னா ஒளி கிரகங்களின் வீட்டில் எப்பயுமே இருள் கிரகங்கள் தசை நடத்தக்கூடாது. அப்போ இந்த இடத்துல கேது 3ஆம் பாவகத்தை முழுசாக கெடுத்து தான் பலன் செய்வார். ஆனால் நல்ல விஷயம் சொல்லவா, கேது தசையில் சனி புத்தி. சனி அப்படியே பாக்கியாதிபதியாக செயல்பட போகிறாரு. சுபத்துவ சனி. அவர் கிட்டத்தட்ட இவரோட சேர்ந்த மாதிரி, செவ்வாயோட சேர்ந்த மாதிரி தெரிஞ்சாலும் அவருக்கு கிட்டத்தட்ட 21 டிகிரி விலக்கமும் திக்பலமும் கூடவே சேர்ந்து குருவின் 2 டிகிரி பார்வையும் அவரை கடுமையான சுபத்துவ அமைப்புகளில் இனிமே தான் அந்த 5ஆம் மாதத்துக்கு மேற்பட்டு படிப்படியாக ஒரு மாதிரி நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அப்படி ஒன்றும் தாங்க முடியாத அமைப்புகள்னு சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் அடுத்து என்ன கேட்குறீங்க? சுக்கிர தசை எப்படி இருக்கும்? சுக்கிர தசை கடுமையான சுபத்துவம். சுக்கிரன் தானே 5ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருக்காரு. மிக முக்கியமாக லாபஸ்தானத்தில் கிரகம் இருக்கு. சுக்கிர தசை அட்டகாசமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணும். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சுக்கிர தசை என்ன பண்ணும்? உங்களின் வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய வேலையை இந்த சுக்கிர தசை செய்யும். கேள்வி எங்க? சிவரஞ்சனி எப்படி ரீஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலையா? அம்மா, எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் ஆயிலை நட்சத்திரக்காரங்களா இருங்க, பூச நட்சத்திரமா இருங்க, புனர்பூசமா இருங்க, எல்லாருக்கும் விடுவு காலம் வந்துருச்சு. இந்த அக்டோபர் தீபாவளி அன்றைக்கும் தீபாவளிக்கு மறுநாளும் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஒரு மாதிரியான ஒரு சின்ன ஒரு விஷயத்தை காட்டும். ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி. அந்த ட்ரெய்லர் உங்களை 2026 எங்கே கொண்டு நிறுத்தும்ன்ற மாதிரியான சில விஷயங்களை பண்ணோம். இதுக்கப்புறம் சரியான முடிவுகள் எடுத்து அவங்க லைஃப்பை இதுக்கப்புறம் சரியாக பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவை கண்டிப்பாக கடகராசிக்காரங்க எடுப்பீங்க. இப்போ இருக்கிற விஷயங்கள் சரியாகனா தாராளமாக தூக்கி போட்டு போங்க. இதுக்கப்புறம் நல்லதுகள் தானாக நடக்கும். சரிங்களா? ஸோ அந்த அமைப்புகளில் இருக்கிற அருமையான ஜாதகமாக இனிமே தாமா நல்லா இருக்க போகிறீங்க. என்ன இந்த அஷ்டம சனி உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து இப்படி கெட்டு போயிட்டோமே என்ற மாதிரியான சில விஷயத்த உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்.